வணக்கம். தி டீப் டைவ்க்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம கையில எடுத்திருக்கிறது ஓஷோவோட ஒரு சொற்பொழிவு. ம் அஷ்டவக்ர மகாகீதை மேல அவர் பேசின உரைகள்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட ஆடியோ. 59வது ஆடியோ இது. ஆமா, நம்ம நோக்கம் என்னன்னா உலகம், துறவு, முக்தின்னு நம்ம பெரிய வார்த்தைகளா பாக்குறோம்ல. ஆமா, இதுக்கு பின்னாடி இருக்கிற நம்ம புரிதல்களை ஓஷோ எப்படி உடைச்சு போடுறார், எப்படி ஒரு புது கோணத்தை காட்டுறாருன்னு பாக்குறது தான். இந்த உரையே ஒரு சுவாரஸ்யமான இடத்துல இருந்து தான் தொடங்குது. ஆமா, ஒரு கோபமான கடிதம். ஒரு அன்பர் வந்து ஓஷோவுக்கு எழுதுறார், நீங்க சொல்றதையெல்லாம் மக்கள் கேட்டா இந்த உலக சக்கரமே நின்னு போயிடுமே. யாரு குடும்பம் நடத்துறது, யாரு வேலைக்கு போறதுன்னு கேக்குறாரு. பாக்குறதுக்கு ஒரு நியாயமான கேள்வி மாதிரி தான் தோணுது இல்லையா? தோணுது. ஆனா இதுக்கு ஓஷோ கொடுக்கற பதில் இருக்கே, அதுதான் அவரோட தத்துவத்துக்கே ஒரு திறவுகோல் மாதிரி. என்ன சொல்றார்? ரொம்ப சர்வ சாதாரணமா கேக்குறாரு. இந்த உலக சக்கரத்தை ஓட்ட வேண்டிய கான்ட்ராக்ட நான் எப்போ எடுத்தேன்? ஹா, நீங்க பொறக்கறதுக்கு முன்னாடி அந்த உலகம் ஓடிட்டு தான் இருந்துச்சு. நீங்க போனதுக்கு பிறகும் அது ஓடத்தான் போகுது. உங்களுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? அப்போ இது உலகத்தை பத்தின கவலை இல்ல. இல்லவே இல்ல. இது அவங்க தங்களை பற்றிய கவலை. அது ஆரம்பத்திலே தெளிவுபடுத்திடுறாரு. சரி, இதுதான் ஆரம்ப புள்ளி. மக்கள் வந்து தங்களோட ஆசைகளை மறைக்கிறதுக்கு உலக சக்கரம் மாதிரி பெரிய வார்த்தைகளை எப்படி ஒரு கேடயமா யூஸ் பண்றாங்கன்னு விளக்க ஓஷோ ஒரு கதை சொல்றார். ஆமா, பேராசிரியர் போப்பட்லால் கதை. சொல்லுங்க. போப்பட்லால்னா ஒரு பேராசிரியர். அவருக்கு கல்யாணம் பண்ணிக்கவே விருப்பம் இல்ல. கேட்டா, நான் பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கிறேன், விவேகானந்தர் தான் என் ஹீரோன்னு பெரிய தத்துவம் எல்லாம் பேசுவார். ஓஹோ. அவங்க அம்மா எவ்வளவோ சொல்லியும் கேக்கல. கடைசியா அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க. சரிப்பா, நீயே இப்படி கல்யாணம் பண்ணிக்காம இருந்தா இந்த உலக சக்கரம் எப்படி சுத்தும்? அத கேட்டதும் அடுத்த கணமே போக்கட்லால் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டார். அடடா, விவேகானந்தரால முடியாதத உலக சக்கரம் என்ற ஒரு வார்த்தை சாதிச்சிடுச்சு. கரெக்ட். இதுல ஓஷோ என்ன சொல்ல வராருன்னா, போப்பட்லாலுக்கு உலகத்தை பத்தி எல்லாம் கவலை இல்ல. அவருக்கு கல்யாணம் பண்ணிக்க ஆசை இருந்திருக்கு. ஆனா அத மறைக்க ஒரு முகமூடி தேவைப்பட்டிருக்கு. ஆமா, பிரம்மச்சரியம்னு ஒரு முகமூடி. அந்த முகமூடிய கழற்ற உலக சக்கரம்னு இன்னொரு பெரிய காரணம் தேவைப்பட்டிருக்கு. அவ்வளவுதான். அந்த கடிதம் எழுதினவரும் இதேதான் பண்றாருன்னு சொல்றார். நிச்சயமா. அவருக்கு உலகத்தை விட்டு வெளியே போக பயம். தன்னோட ஆசைகள், பந்தங்கள், பழக்க வழக்கங்கள் இதையெல்லாம் விட அவர் தயாரா இல்ல. ஆனா அத ஒத்துக்க வெக்கப்பட்டு. ஆமா, வெக்கப்பட்டு ஐயோ உலகம் என்ன ஆகுமோன்னு கவலைப்படுற மாதிரி நடிக்கிறாரு. இது ஒரு தத்துவார்த்தமான தப்பித்தல். ஆனா இங்க ஒரு கேள்வி வருது. ஒருவேளை எல்லாரும் ஞானம் தேடி போயிட்டா சமுதாயம் எப்படி இயங்கும்? பொருளாதாரம், குடும்பம் இதெல்லாம் என்ன ஆகும்? இதுக்கு ஓஷோ என்ன பதில் சொல்றார்? இது ஒரு ஆழமான கேள்விதான். ஓஷோ சமூக அமைப்பு பத்தி பெருசா கவலைப்படல. அது உண்மைதான். ஏன்னா அவரோட முழு கவனமும் தனிநபர் மேலதான் இருக்கு. தனி மனிதன் மாறுனா சமூகம் மாறுங்கிற பாயிண்ட்லயா? அதேதான். தனி மனிதன் பொய்யா வாழ்ந்துட்டு சமூகம் மட்டும் எப்படி உண்மையா இருக்க முடியும்? அதனாலதான் அவர் இன்னொரு படி மேல போய் சொல்றார். நீங்க உலக சக்கரம்னு பெருமையா சொல்றீங்களே, அது என்ன? அது நோய்களின், கவலைகளின், வலிகளின் ஒரு தொடர் ஓட்டம். அது ஒரு சாக்கடை. ஓ, ரொம்ப கடுமையான வார்த்தை. ஆமா, ஞானி என்பவன் அந்த சாக்கடையிலிருந்து வெளியே வர பாக்குறான். ஆனா நீங்களோ ஐயையோ சாக்கடை நின்னுடுமேன்னு கவலைப்படுறீங்கன்னு என்கிறார். பார்வை கோணமே வேற. சரி, அப்போ உலகம்னா நாம பாக்குற இந்த மரங்கள், மனிதர்கள் இல்ல, நமக்குள்ள ஓடுற அந்த கவலைகளோட சாக்கடை தான் உலகம். ஆமா. அப்போ உலகத்திலிருந்து விழித்தெழுதல்னா என்ன அர்த்தம்? நான் காலையில கண்ணை திறக்கும்போது இந்த அழகான மரங்கள், வானவில்லெல்லாம் காணாம போயிடுமா? ஏன்னா எனக்கு இந்த உலகம் பிடிச்சிருக்கு. இதுதான் மிக முக்கியமான பாயிண்ட். ஓஷோ சொல்றார், இல்ல, இப்போ நீங்க பாக்குறது நிஜமான மரத்தையோ வானவில்லையோ கிடையவே கிடையாது. அப்ப நான் என்னத்த பாக்குறேன்? நீங்க உங்க கனவுகளின், ஆசைகளின், கவலைகளின் வழியா தான் பாக்குறீங்க. எப்போ நீங்க உண்மையா விழிக்கிறீங்களோ அப்பதான் முதல் முறையா அந்த மரத்தோட உண்மையான பச்சையையும் வானவிலின் உண்மையான வண்ணங்களையும் பாப்பீங்கங்கிறாரு. நம்ம கண்ணுல ஒரு திரை இருக்கு, அந்த திரை விலகுன்னு சொல்றார். கரெக்ட். இது விளக்க அவர் சொல்ற கதை ரொம்ப நகைச்சுவையா இருக்கும். அந்த கவிதை எழுதுற நண்பர் கதை தானே? ஆமா, அவரோட நண்பர் ஒருத்தர் தனக்கு ராத்திரியில கனவுல பிரமாதமான கவிதைகள்லாம் வருதுன்னு சொல்லியிருக்காரு. ஓஷோ நம்பவே இல்ல. உனக்கு முழிச்சிருக்கும் போதே கவிதை வராது, இதுல கனவுலையான்னு கேட்டிருக்காரு. ஆனா அந்த நண்பர் விடாப்பிடியா சொல்லும். சரி, ஒரு யோசனை சொல்லியிருக்காரு. பேப்பர் பென்சில் வச்சுக்க சொன்னாரா? ஆமா, இன்னைக்கு ராத்திரி தூங்கும்போது பக்கத்துல வச்சுக்கோ, கவிதை வரும்போது லேசா முழிப்பு வரும், அப்ப டக்குன்னு எழுதி வச்சுட்டு மறுபடியும் தூங்கிடுன்னு சொல்லியிருக்காரு. அந்த நண்பரும் அப்படியே செஞ்சிருக்காரு. செஞ்சிருக்காரு.
நடுராத்திரியில முழிப்பு வந்திருக்கு. கனவுல வந்த அந்த அற்புத வரிகளை கிடுக்கி வச்சுட்டு தூங்கிட்டார். காலையில என்னாச்சு? காலையில பயங்கர உற்சாகத்தோட ஓஷோ கிட்ட ஓடி வந்திருக்காரு. ஆனா முகத்துல ஒரு தயக்கம். ஓஷோ என்னன்னு கேட்டதுக்கு அந்த பேப்பரை காட்டியிருக்கார். அதுல என்ன எழுதியிருந்தது? அதுல எழுதியிருந்தது, தாகம் தீர கோல்ட் ஸ்பாட் குடியுங்கள். யோசிச்சு பாருங்களேன், அவர் மனசுக்குள்ள இருந்த குப்பைகள், அவர் பார்த்த விளம்பரங்கள், கேட்ட விஷயங்கள் இதெல்லாம் சேர்ந்து ஒரு கவிதை மாதிரி ஒரு பிரமைய உருவாக்கி இருக்கு. நம்ம உலகம்னு நினைச்சிட்டு இருக்கிறதும் இதுதான் சொல்றார். நம்ம மனசுக்குள்ள ஓடுற இந்த குப்பை தொட்டி தான் அது. கரெக்ட். இதுல இருந்து தான் வெளித்தழ சொல்றார் ஓஷோ. அப்போ ரொம்ப தெளிவா புரியுது. நம்ம விடுதலை அடைய வேண்டியது வெளியில இருக்கிற உலகத்துல இருந்து இல்ல, நமக்குள்ள நாமளே உருவாக்கிக்கிட்ட கனவு உலகத்திலிருந்து தான். கயிறை பார்த்து பாம்புன்னு பயப்படுறோம். நாம அந்த பாம்பு கிட்ட இருந்து தான் விடுதலை அடையணும். கயிறு அங்கேயே தான் இருக்க போகுது. கச்சிதம். அந்த பாம்பு நமது மனதின் கற்பனை. அந்த கற்பனை உலகத்திலிருந்து விழிப்பதுதான் ஞானம். சரி, இந்த புரிதல் துறவு, அதாவது சந்நியாஸ் பத்தி நம்ம கருத்தை எப்படி மாத்துது? ஏன்னா பொதுவா துறவுன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுக்கு ஓடுறதுன்னு தான் நினைக்கிறோம். ஆனா ஓஷோ அத கோழைத்தனம்னு சொல்றார். ஏன்? ஏன்னா ஓடி போறது ரொம்ப சுலபம். சந்தையோட சத்தம் உங்களுக்கு தொந்தரவா இருந்தா நீங்க இமயமலைக்கு போயிடலாம். அங்க அமைதியா இருக்கும். ஆனா அந்த அமைதி இமயமலைக்கு சொந்தமானது, நமக்கு இல்ல. ஆமா, நீங்க அந்த அமைதிய கடன் வாங்குறீங்க. திரும்பி சந்தைக்கு வந்தா மறுபடியும் அதே சத்தம், அதே தொந்தரவு. அப்போ உங்கள எதுவும் மாறலன்னு அர்த்தம். உண்மையான சோதனைக்களம் சந்தைதான், இமயமலை இல்லைன்னு சொல்றார். ஆமா, புத்தர், மகாவீரர் போன்றவங்க ஞானம் அடைஞ்சதுக்கு அப்புறம் இமயமலையிலேயே தங்கிடல. அவங்க மக்கள் கிட்ட தான் திரும்ப வந்தாங்க. இது சம்பந்தமா ரவீந்திரநாத் தாகூரோட ஒரு கவிதையை ஓஷோ மேற்கோள் காட்டுறார் இல்லையா? புத்தர் ஞானம் அடைந்து பல வருஷம் கழிச்சு அரண்மனைக்கு திரும்புறார். அப்போ அவர் மனைவி யசோதரை ஒரு கேள்வி கேட்கறாங்க. ஒரு நெஞ்சை உலுக்குற கேள்வி. யசோதரை கேக்குறாங்க, நீங்க காட்டிற்கு சென்று எதை கண்டடைஞ்சீங்களோ அதை இங்கேயே இந்த அரண்மனையிலேயே ஏன் கூடவும் நம்ம மகன் ராகுல் கூடவும் இருந்துகிட்டே கண்டடைஞ்சிருக்க முடியாதா? தாகூரின் கவிதை சொல்லுது, இதுக்கு புத்தர் பதில் சொல்ல முடியாம மௌனமா நின்னுட்டாருன்னு. ஏன் மௌனமா நின்னாரு? ஏன்னா முடியாதுன்னு சொன்னா அது ஞானத்தோட தென்மைக்கே எதிரானது. ஞானத்தை எங்க வேணும்னாலும் அடையலாம். முடியும்னு சொன்னா அடுத்த கேள்வி வரும், அப்புறம் ஏன் என்னையும் குழந்தையும் விட்டுட்டு போனீங்கன்னு. அதுக்கு பதில் இல்ல. அப்போ உண்மையான துறவுங்கிறது தப்பி ஓடுவதில்ல. இல்ல, உலகத்துல இருந்து கொண்டே தாமரை இலை மேல தண்ணீர் ஒட்டாதது போல பந்தங்கள்ல சிக்காம வாழ்றது. இது விழித்தெழும் கலை, தப்பி ஓடும் கலை அல்ல. சரி, அப்போ உலகத்திலிருந்து ஓடத் தேவையில்லை, மனதளவுல விடுபடணும். இதுதான் உண்மையான துறவு. இந்த அடிப்படையில தான் அஷ்டவக்ரரின் மூல சூத்திரத்துக்கு வரும். அது ரொம்ப புரட்சிகரமான ஒரு வரி. சொல்லுங்க. எல்லா சங்கல்பங்களும் முடிந்த நிலையில் ஓய்வில் இருக்கும் மகாத்மாவுக்கு ஏது மோகம், ஏது உலகம், ஏது தியானம், ஏது முக்தி. இதுல தியானம் முக்தி கூட தேவையில்லைன்னு சொல்றதுதான் உச்சகட்டம். ஆமா, இதுதான் இந்த உரையின் சிகரம். ஏன்னா ஆன்மீக பாதையில போறவங்களுக்கு கூட தியானம் முக்திங்கிறது தான் கடைசி இலக்கு. ஆனா அஷ்டவக்ரர் அதையும் தூக்கி எறிய சொல்றார். எப்படி? அதுதானே குறிக்கோள். ஓஷோ ஒரு அருமையான உதாரணம் சொல்றார். நமக்கு நோய் வந்தா மருந்து சாப்பிடுறோம். நோய் குணமான பிறகு அந்த மருந்துகளை என்ன செய்வோம்? குப்பையில போடுவோம். அத பூஜை அறையில வச்சு கும்பிட மாட்டோம். அதே மாதிரி உலகங்கிறது ஒரு விதமான மனநோய். அந்த நோயிலிருந்து விடுபட தியானம், முக்தி போன்ற மருந்துகள் தேவைப்படுது. ஆனா நோய் முழுசா குணமான பிறகு அந்த மருந்துகளுக்கு என்ன வேலை? கரெக்ட், அதுக்கும் வேலை இல்ல. அப்போ இந்த நோய், அதாவது உலகம், எதனால ஆனது? நான் என்ற எண்ணத்தால தானே? ஆமா, ஓஷோ சொல்றார், உங்க நான்கிறது 2 விஷயங்களோட தொகுப்பு. ஒன்னு உங்களுடைய கடந்த கால நினைவுகள், இன்னொன்னு உங்களுடைய எதிர்கால கற்பனைகள். இந்த 2 தூண்கள் தான் நான் என்ற கட்டடத்தை தாங்கி பிடிக்குது. ஆமா, நேற்றைய நினைவுகளையும் நாளைய கனவுகளையும் நீக்கிட்டா நிகழ்கணத்துல நான்னு சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. இதுதான் சங்கல்பங்கள் முடிந்த நிலை. சங்கல்பங்கள்லாம் நம்ம மனசோட ஆசைகள், திட்டங்கள், தீர்மானங்கள். இதெல்லாம் இல்லாத போது நான் கரைஞ்சிடுது. அந்த நிலையில ஒருத்தனுக்கு எது மேல மோகம் வரும்? யாருக்கு மோகம் வரும்? அங்கே உலகம் என்ற கான்செப்டே இல்லாம போயிடுது. ஆனா அஷ்டவக்ரர் அதோட நிறுத்தாம ஏது தியானம், ஏது முக்தின்னு கேட்கிறாரே, அதுதானே கடைசி லட்சியம். அதுதான் அத்வைதத்தோட உச்சம். உபநிடதங்கள் சொல்ற அகம் பிரம்மாஸ்மி, நானே பிரம்மம்ங்கிற நிலையையும் இது தாண்டி போகுது. எப்படின்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? ஏன்னா நான் பிரம்மம்னு சொல்லும்போது கூட நான்னு ஒருத்தன் இருக்கான், பிரம்மம்னு ஒன்னு இருக்கு, 2 இருக்கு. ஆனா உண்மையான ஞான நிலையில
இரண்டாவதா எதுவுமே இல்ல. அப்போ யார் சொல்றது, என்னத்த சொல்றது? ஓ, இத விளக்க ஒரு ஜென் கதை இருக்கு. ஜென் குரு ரிஞ்சாய் கிட்ட அவர் சீடன் ஓடி வந்து, குருவே, நான் சூன்யத்தை அடைந்து விட்டேன்னு சொல்றான். குரு பாராட்டியிருப்பார். இல்ல, குரு சொன்னார், ரொம்ப நல்லது, இப்போ அந்த சூன்யத்தையும் வெளியில தூக்கி எறிஞ்சிட்டு வான்னு. சூன்யத்தையும் தூக்கி எறியணுமா? ஆமா, ஏன்னா நான் சூன்யத்தை அடைந்தேன் அப்படின்னு சொல்ற வரைக்கும் அந்த நான் இன்னும் சாகல. அந்த நான் இருக்கிற வரைக்கும் அது உண்மையான சூன்யம் இல்ல. அந்த நான் முழுசா கரையும் போது எதிலிருந்து முக்தி அடையணும், யார் முக்தி அடையிறது, அந்த கேள்விகளுக்கே இடமில்லாம போயிடுது. அதேதான். வாவ்! அப்போ இலக்கு அடைஞ்ச பிறகு இலக்கு என்ற எண்ணத்தையே விட்டுறணும். சரி, இந்த நிலையை அடைஞ்ச ஒரு ஞானி நடைமுறையில எப்படி நடந்துக்குவார்? அவரை பார்க்க வித்தியாசமா தெரியுமா? ஓஷோ சொல்றார், நிச்சயமா இல்ல. அவர் உங்கள மாதிரி ஒரு சாதாரண மனிதரை போலதான் நடந்துக்குவார். ஆனா ஒரு வித்தியாசம் இருக்குமே. உள்ளுக்குள்ள 100% விழிப்புணர்வோட இருப்பார். இதுதான் முக்கியமான வேறுபாடு. ஞானம் அடைஞ்சதுக்கு அப்புறமும் கபீர் துணி நெய்துக்கிட்டு தான் இருந்தார், ரவிதாஸ் செருப்பு தச்சுக்கிட்டு தான் இருந்தார். அவங்க வேலையை விடல. அப்போ அவங்களுக்கும் ஒரு சாதாரண மனிதனுக்கும் என்ன வித்தியாசம்? வித்தியாசம் முழுக்க முழுக்க அகத்துல தான் இருக்கு, புறத்துல இல்ல. ஒரு சாதாரண மனிதன் கோபப்படும்போது அவன் அந்த கோபமாகவே மாறிடுறான். ஆமா, உணர்ச்சி வசப்பட்டுறோம். ஆனா ஒரு ஞானி கோபப்படுற மாதிரி நடிக்கலாம். ஆனா உள்ளுக்குள்ள அவர் அது ஒரு சாட்சியா, ஒரு நாடகத்தை பாக்குற மாதிரி பாத்துக்கிட்டு இருப்பார். அவர் செயலை செய்வார், ஆனா அந்த செயலோட தன்னை அடையாளப்படுத்திக்க மாட்டார். தன்னை ஒரு மகாத்மான காட்டிக்க முயற்சி பண்றதே ஒரு விதமான அகங்காரம்தான் என்கிறார் ஓஷோ. ஆமா, நான் காலையில 3 மணிக்கு எழுந்திருப்பேன், பச்சை தண்ணில குளிப்பேன், தனக்கு தானே விதிகளை போட்டுக்கிட்டு தன்னை மத்தவங்களை விட உயர்ந்தவரா காட்டிக்க முயற்சி பண்றவர் உண்மையான ஞானி இல்ல. உண்மையான ஞானிக்கு சாதாரணமாக இருப்பதற்கான தைரியம் இருக்கும். கரெக்ட். ஏன்னா அவரோட சிறப்பு உள்ளிருந்து வருது. அத வெளியில நிரூபிக்க வேண்டிய அவசியம் அவருக்கு இல்ல. அவர் வெற்றி தோல்விகளில், இன்ப துன்பங்களில் சமநிலையோடு இருப்பார். அப்போ இந்த முழு உரையாடலையும் தொகுத்து பார்த்தா ஓஷோ சொல்ற ஆன்மீகம்ங்கிறது ஏதோ ஒரு கொள்கையை பிடிச்சு தொங்குறதோ, உலகத்தை விட்டு ஓடி போறதோ கிடையாது. அது இல்லவே இல்ல. நாம செய்யற ஒவ்வொரு வேலையிலையும் ஒவ்வொரு கணத்திலையும் முழுமையான விழிப்புணர்வோடு வாழ்றதுதான். ஆமா, எப்போ நான் என்ற எண்ணம், சங்கல்பங்கள், ஆசைகள் எல்லாம் கரையுதோ அப்போ தியானம், முக்தி போன்ற வார்த்தைகள் கூட அர்த்தமில்லாம போயிடுது. மிஞ்சி இருப்பது ஒரு தூய இருப்பு, ஒரு முழுமையான ஓய்வு. அந்த நிலையில எந்த போராட்டமும் இல்ல, எந்த இலக்கும் இல்ல, எதுவுமே இல்ல. இறுதியாக இந்த உரையாடலில் இருந்து நீங்க சிந்திப்பதற்காக ஒரு கேள்வியை விட்டு செல்கிறோம். ஓஷோ இந்த உரையின் கடைசியில ஒரு அற்புதமான விஷயத்த சொல்றார். நீங்க கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசு உங்களை நீங்களே சூன்யமாக, காலியாக ஆக்கிக் கொள்வதுதான் என்கிறார். ஆனா நம்ம வாழ்க்கை முழுக்க நம்ம அறிவு, செல்வம், உறவுகள், பதவிகள்னு எதையாவது வச்சு நிரப்பிக்கிட்டே இருக்கும். ஆமா, அப்படி இருக்கும்போது உங்களை நீங்களே காலியாக ஆக்குவதுதான் உச்சபட்ச பரிசு என்றால், இப்போது நீங்க எதை கொண்டு உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறீர்கள்? இன்னும் முக்கியமாக, ஏன்?